காங்கிரஸ், திமுக, பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது அந்த மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்புமணி வச்சது அந்த கல்லு. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் தான். கூட இருந்தது காங்கிரஸ், நீங்களும். இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டளை. இப்ப 39 உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க, இந்த முறை 40. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அடிக்கல் நாட்டின பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை உங்க ஆட்சி இருந்தது? எத்தனை நாள் இருந்தது? 9 ஆண்டுகள் இருந்தது. காங்கிரஸ் 10 ஆண்டுகள் ஆண்டுச்சு. மன்மோகன் சிங் தலைமையில் கட்டாம என்ன பண்ணீங்க? அந்த ஒத்த செங்கல் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டு போய் திருடிட்டு போயிட்டீங்க. கேட்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க. என்ன ஒற்ற வைக்கல் புரட்சி? மாசானு புக்காக்கள் பண்ண புரட்சி அது? செங்கல் திருட்டு போயிடுவீங்க நீங்க. ஒத்த செங்கலையும் திருடிட்டு போயிட்டு இதுல பெரிய ஒற்ற செங்கல் புரட்சி வெளியில சொல்லாதீங்க. கேவலமா இருக்கு, கேவலமா இருக்குது. கேட்டா சனாதனத்தை எழுத்துட்டாரு அப்படின்னு. எழுத்து சனாதனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டுல ஒழிக்கிறேன் பேசிட்டு அலையாதீங்க. சனாதனத்தை பார்க்கிற ஆட்சியில தான் விழுப்புரத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி பதாக எழுந்து உட்கார்ந்து இருக்கா. போய் என்னன்னு கேளுங்க. ஒழிங்க முதல்ல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.